வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில கேரளால உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. கேரளா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள்ல யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கேரளாவினுடைய வரலாற்றை பொறுத்தமட்டில 1995 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிச்ச உடனே அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அந்த உள்ளாட்சி தேர்தல்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அதே கட்சி தான் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல 6 தேர்தல்கள்ல இதுதான் முடிவா வந்திருக்குது. கேரளாவினுடைய லீடிங்கான நியூஸ் பேப்பர், நம்பர் 1 நியூஸ் பேப்பர்ன்னு கூட சொல்லலாம், மலையாள மனோரமா. அவர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சார்ந்த ஒரு கணிப்பை ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஜில்லா பஞ்சாயத்து, பிளாக் பஞ்சாயத்து இந்த 2யும் சேர்க்காம கிராம பஞ்சாயத்து, கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி இந்த 3யும் சேர்த்து வைத்து எந்தெந்த மண்டலங்கள்ல யாரு எவ்வளவு வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க, யாரு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த கணிப்பை வெளியிடுறாங்க. அது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட க்ளோஸ்டா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் 2020ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல கணித்த கணிப்புகளும், அவர்கள் இப்போ இந்த 2025 தேர்தல்ல கணித்து 2026ல யார் எவ்வளவு இடங்கள் பிடிப்பார்கள் அப்படின்ற கணிப்புகளையும் தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். கேரளாவை பொறுத்த மட்டும் மொத்தமா 140 இடங்கள். அதுல 71 இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். போன முறை அவர்கள் கணித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிஸ்ட் தலைமையிலான எல்டிஎஃப் 101 இடங்களை வெற்றி பெறுவார்கள், யூடிஎஃப் 38 இடங்களையும், என்டிஏ ஒரு இடத்துலையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. முடிவுகள் எப்படி வந்ததுன்னா, எல்டிஎஃப் 99, யூடிஎஃப் 41, என்டிஏ எந்த இடத்தையும் பிடிக்கல. ஒரு 2 சீட் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. 101 சொல்லியிருந்தாங்க, 99 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி யூடிஎஃப் 38ன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 2 இடம் அதிகமா 41 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. என்டிஏ 1ன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க அந்த 1ம் ஜெயிக்கல. இதுதான் அவர்கள் போன முறை க்ளோஸ்டா கணித்தது. இந்த முறை அவர்கள் எப்படி கணித்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி 80 இடங்களை ஜெயிப்பாங்க. எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி 58 இடங்கள்லையும், என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி 2 இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ வட்டியூர்காவு, நேமம் இந்த 2 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மலையாள மனோரமா அவர்களினுடைய கணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி 80 இடங்கள்லையும், கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி 58 இடங்கள்லையும், என்டிஏ 2 இடங்கள்லையும் ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் ஆட்சி அடுத்து வரவிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலையாள மனோரமா கணித்திருக்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.